தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு கஸ்டோடியல் டெத் பெரிய பேசுபொருளாக இருக்குது. ஊடகங்கள் மனசு வச்சா இது இன்னும் பெரிய விவாதங்களுக்கு போகலாம். அதுக்கு வருமா நடக்குமா நடக்காதாங்கிறத காலம்தான் சொல்லும். ஆனால் இந்த குற்றத்தோடு தொடர்பு படுத்தி நாம் வேறு சில விஷயங்களை பேசுகிறது இந்த நேரத்தில் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த குறிப்பிட்ட சம்பவம் கடையில் ஹான்ஸ் விற்றுருக்காரு. ஹான்ஸ்னு 5 பாக்கெட் ஹான்ஸுன்ற மாதிரி செய்தி தினகரனில் பார்த்தேன். அது எவ்வளோன்னு தெரியல. அவ்வளோதான், ஒரு பெட்டி கடையில் அவ்வளோதான் வைக்க முடியும். அந்த மாதிரியான ஹான்ஸ் வித்த குற்றத்திற்காக ஒருத்தர் கைது செய்யப்படுறாரு. இது ரொம்ப சாதாரண குற்றம். இதுக்கு வந்து ரிமாண்டுங்கிறதே கூட ரொம்ப ரேராக தான் நடக்கும். இப்படிப்பட்ட ஒரு குற்றத்திற்கு கைது செய்யப்பட்டவர், அதுவும் ஒரு மாற்றுத்திறனாளி, அவர் சிறையில் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கார். இந்த குற்றத்திற்காக 3 காவலர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. சிறைத்துறை சேர்ந்த காவலர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இன்னும் 8 தண்டனை கைதிகள் சேர்த்துருக்கதா தினத்தந்தியில் பார்த்தேன். எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரில. ஏன்னா இப்போது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களோட செய்தியை கூட உடனடியாக நம்ப முடியல. நேற்று ஒரு செய்தி வந்தது, 5,000 லட்சம் ரூபாய்க்கு 1 கிராம் தங்கம் வாங்க போகிறாங்கன்னு ஒரு செய்தி வந்தது. அப்புறம் அந்த கார்டு நீக்கப்பட்டது ஒரு பிரபல ஊடகத்தில். ஸோ இந்த குறிப்பிட்ட குற்றத்தில் அது வெறுமனே போலீஸ் ப்ரூட்டாலிட்டி, இதில் இருக்கிற லஞ்சம், ஊடுருவி இருக்கிற லஞ்சம், இதெல்லாம் விவாதிக்கப்படுவது கூடவே வேறொரு விஷயமும் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர் சிறைத்துறை காவலர்களால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கார். அதான் ஆரம்பகட்ட தகவலேருந்து தெரியுது. நீங்கள் போலீஸ் விசாரணை என்பது போலீஸுக்கு இருக்கிற நெருக்கடி, அல்லது ஒரு சீக்கிரமாக விசாரணை முடிக்கணும், அல்லது காரணத்தை தெரிஞ்சுக்கணும், இல்லை கூடுதல் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும்னு போலீஸோட தாக்குதலுக்கு வேறு காரணங்கள் வழக்கமாக சொல்லப்படும். நம்ம முரட்டுத்தனமாக கையாண்டால் தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும் இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்படின்னு ஒரு சமாதானம் வழக்கமாக சினிமா ரசிகர்களால் ஏற்கனவே இந்திய மக்கள் மனதில் பதியப்பட்ட ஒரு இது இருக்குது. ஸோ அங்கே தாக்குறாங்கங்கிறது கூட அதற்கு வெவ்வேறு காரணங்களை உங்களால் சொல்ல முடியும். சிறை என்பது ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபரை பாதுகாப்பாக வச்சிருக்கிற ஒரு இடம். தண்டிக்கப்பட்ட ஒரு நபரை அந்த தண்டனை காலத்தை அவரை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு மட்டும்தான் சிறைத்துறைக்கு உண்டு. அவர்கள் குற்றத்தோட தீவிரம், குற்றவாளியினுடைய பாதிக்கப்பட்டவர்களுடைய பிரச்சனை, இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. ஒரு சிறைக்குள்ளே ஒருத்தன் வந்தான்னா அவன் இன்மேட், அவ்வளோதான். அப்படி இருக்கிற ஒரு இடத்துல ஒரு கைதியை தாக்க வேண்டிய தேவை என்பது ரொம்ப குறைவான காரணங்களுக்காக தான் இருக்க முடியும். அதில் அடிப்படை காரணம் கட்டுப்பட மறுத்தார், டிசிப்ளின் அவங்க பார்வையில் சொல்லலாம். இவங்களுக்கு அடங்கி போக மறுத்தார், இவங்க பேச்சை கேட்க மறுத்தார். அப்படிங்கிற போது மட்டும்தான், எதிர்த்து பேசினாங்க அப்படிங்கும்போது மட்டும்தான் ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபர் அல்லது ஒரு சிறையில் இருக்கிற ஒரு நபரை தாக்க வேண்டிய தேவை இவங்களுக்கு வரும். இது பன்னெடுங்காலமாக சிறைத்துறைங்கிறது அதுக்கு ஒரு அட்வான்டேஜ் உண்டு. ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனாவது பொதுமக்கள் உள்ளே வந்து போகிற இடம், பார்வையில் இருக்கும், மக்களோட பார்வையில் இருக்கும், லாயருங்க தொடர்ந்து உள்ளே வரலாம் ஒரு கைதியை பார்க்குறதுக்கு. இது எல்லாம் இந்த மாதிரியான கண்காணிப்பு ஒப்பீட்டளவில் போலீஸ் ஸ்டேஷனில் அதிகம். அவர்கள் சமூகத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவையும் அதிகம். யாரோ ஒரு குரூப்பாக போய் கூட நியாயம் கேட்ட முடியும் போலீஸ் ஸ்டேஷனில். சிறைங்கிறது வந்து ஒரு மூடப்பட்ட ஒரு பகுதி. அங்கே உள்ளே என்ன நடக்குது என்னங்கிறதுலாம் வெளியில் தெரியாது, சொல்லணுங்கிற அவசியமும் கிடையாதுங்கும் போது அவர்களுக்கு ஒரு கூடுதல் அதிகாரம் இருக்குது. இந்த கூடுதல் அதிகாரம் இருக்கும்போது அவர்கள் தங்களை கட்டுப்பட மறுப்பவர்களை தாக்குவது அப்படிங்கிறது வழக்கமாக பல சமயங்களில் நடக்குது. நிர்வாணப்படுத்தி சோதிப்பதிலிருந்து சிறை ஒரு ஆளை உள்ளே கொண்டு வரும்போதே அவங்க அவர்களுடைய தன்னம்பிக்கையை மொத்தமாக டிஸ்ட்ராய் பண்ணி இங்கே வந்தால் ஒழுங்கு மரியாதையாக இரு அப்படிங்கிற கருத்தை திணிச்சு தான் சிறைக்குள்ளே அந்த அட்மிஷன் ப்ராசஸே நடக்கும். இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் இப்போ நம்ம பேச வேண்டியது என்னென்னா, சிறைத்துறை இன்னும் நாகரீகமாக இன்னும் நவீனமாக நடந்து கொள்ள முடியும். எல்லா நாடுகள்லேயும் இதை போல் சிறைகள் நடத்தப்படுதாங்கிறதெல்லாம் இல்லை. இன்னும் கண்ணியமாக குற்றவாளிகள் நடத்துறது, இன்னும் குற்றவாளிகளை திருத்துவதற்கான மெக்கானிசம் இருக்கிற சிறைகள்லாம் உண்டு. அந்த அளவுக்கு கூட நாம் இப்போ போக தேவையில்லை. இங்கே விவாதிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா, கட்டுப்பட மறுப்பது. சிறைத்துறைக்கு வேண்டியது பயம். பயப்பட மறுப்பது இந்த மாதிரியான ஒரு ப்ரூட்டல் அட்டாக்குக்கு போய் அல்லது ஒரு மரணம் வரைக்கும் நிகழுங்கும் போது இப்போ இன்றைக்கி நடக்கிற சமூகத்தில் நடக்கிற குற்றங்களை எல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். சமீப காலங்களில் நம்ம அதிகமாக கேள்விப்பட்ட குற்றங்களை பார்ப்போமே. நேற்று ஒரு செய்தி வந்தது, மனைவி கோச்சிட்டு போகிறாங்க ஒருத்தருக்கு, மாமியார் வந்து என் மக உன் கூட வாழணுன்னா உங்கள் அம்மா செத்தாதான் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மாவுக்கு பாய்சனை கொடுத்து கொன்னுடுன்னு சொல்லி மாமியார் மருமகளுக்கு பாய்சனை சப்ளை பண்ணுறாங்க. இப்படி ஒருத்தர் அரெஸ்ட் ஆகிருக்கார். ஆந்திராவில் போக்சோ கேஸில் குற்றம் சாட்டியிருக்காங்கன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க இவர் மீது போக்சோ வழக்கு தொடுத்துருக்காங்க. போக்சோ வழக்கில் முன்ஜாமீன் வாங்கியிருக்காரு. அது எப்படி சாத்தியம்னு எனக்கு தெரில. அந்த கேஸில் முன்ஜாமீன் வாங்கிறார். முன்ஜாமீன் வாங்கிட்டு வந்து தன் மீது குற்றம் சாட்டிய குடும்பத்தில் அந்த குழந்தை, அவங்க அம்மா, அவங்க பாட்டி 3 பேரை கொண்டுட்டு தப்பிச்சு போய்
திரும்ப தான் வீட்டுக்கு வந்து தன்னுடைய மனைவி 2 குழந்தைகளை கொண்டுட்டு அப்புறமா இவர் போய் தற்கொலை பண்ணிகிட்ருக்கார். ஒரு ரயிலில் விழுந்து தற்கொலை பண்ணிக்க போனவர் அப்புறம் வந்துட்டு வேறு எங்கேயோ குதித்து தற்கொலை பண்ணிகிட்ருக்காரு. இது ஒரு கேஸு. சியா கோயல் வழக்கு நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். புனேயில் ஒரு பெரிய ஹை ப்ரொஃபைல் ஃபேமிலி, ஒரு 600 கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து இருக்கிற ஒரு குடும்பத்தோடு சம்மந்தம் பண்ணுறாங்க. அவரை மாப்பிள்ளையை பிடிக்கல, தன்னுடைய லவ்வரோடு வாழணும். ஆனால் அவங்க குறிப்பிட்டதன்படி பார்த்தா வீட்டில் கன்வின்ஸ் பண்ணுறதை விடவும் பையனை கொள்வது ஈஸியாக அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. 20 வயசு பொண்ணு. அந்த பொண்ணு விசாரணைக்கு கோர்ட்டுக்கு வர்றாங்க. கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்படும் போது நடுவிரலை காட்டுறாங்க மீடியாவை பார்த்து. அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, இல்லை என் பொண்ணு விரலில் காயம் பட்டுச்சுன்னு மீடியாவுக்கு காட்டியிருக்கதா அவங்க வீட்டு சைட்லேருந்து சொல்கிறாங்க. இன்னொன்று நம்ம இங்கே தருமபுரியில் பார்த்துருக்கலாம். தாங்க முடியாத கடன் தொல்லை, தன் உயிராக நேசித்த மனைவி மகளை 14 வயசு பொண்ணு மண்டையில் எடக்கல்லால் அடித்து கொண்டுட்டு ஒரு அப்பா வீடியோ போட்டுட்டு லாரியில் விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறார். மனைவி மகளை கொன்ன பிறகு தான் அம்மா நீ சீக்கிரம் செத்துருமான்னு சொல்கிறார். இதே போல் மனைவி கோச்சிட்டு போனாங்கன்னு சொல்லி குழந்தைகளை கொள்கிற செய்தி ரொம்ப சாதாரணமாக, எனக்கு தெரிஞ்சு மாதத்துக்கு 2 அந்த மாதிரி வருது. இந்த பேட்டர்ன் எல்லாம் கவனித்தோன்னா ஒரு விஷயம் புரியும். நாம் குற்றங்கள் முன்பு ஈடுபடுறவர்கள் ஒரு குற்ற நடத்தை இருக்கும், சின்ன சின்ன க்ரைமாக செஞ்சுட்டு அதன் பிறகு ஒரு பெரிய க்ரைமுக்கு போவாங்க. அவங்களுக்கு ஒரு ஆன்டி சோஷியல் பிஹேவியர் இதாக ஒன்று கண்டுபிடிக்க முடியும். குற்றவாளிகள்ங்கிறவங்க சாதாரணமாக நம்ம பார்க்குற மக்கள்கிட்டேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பாங்க. பட் இப்போது நடக்கிற ஒரு குறிப்பிடத்தக்க அளவு குற்றம் இல்லைன்னா பாதிக்கு பாதி குற்றங்கள் யாரால் நடத்தப்படுதுன்னா, எந்த குற்ற பின்னணியும் இல்லாத ரொம்ப சாதாரண மனிதர்கள் திடீர்னு ஒரு சூழலில் உணர்ச்சி வசப்பட்டு அல்லது எதிர்காலம் குறித்து சரியாக மதிப்பிட தெரியாமல், அதோட ரிஸ்க்கை பற்றின ரிஸ்க்கை அசஸ் பண்ணுறதுக்கான ஒரு குவாலிட்டி இல்லாமல், அந்த பண்பு இல்லாமல், அவசரப்பட்டு விளைவுகளை பற்றி தெரியாமல் தான் ரொம்ப வெறுமனே அல்லது காட்சி ஊடகங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்னால் ஏதாவது வெப் சீரிஸோ சினிமாவோ பார்த்துன்னு சொல்லி ரொம்ப சாதாரண மனிதர்கள் ஈடுபடுகிற குற்றங்கள் ஏறிக்கிட்டே போகுது. இந்த மனிதர்கள் இப்போ முன்பு ஒரு டிப்பிக்கல் க்ரைம் தொடர்ந்து குற்றம் இழைக்கிற ஒரு நபர் ஜெயிலில் போய் எப்படி அவங்களுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும்னு அந்த தெரியும். அந்த சாப்பாட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுலேருந்து, அந்த விசாரணையை எதிர்கொள்கிறதுலேருந்து, அவங்களோட போக்குக்கு தன்னை அடாப்ட் பண்ணிக்கிறதுங்கிறது ஒரு குற்றவாளிக்கு சாத்தியமாக இருக்கும். இது போன்ற ரொம்ப சாதாரண மனிதர்கள், உங்களுக்கு இப்போ மீடியாவை பார்த்து நடுவரலை காட்டுற சின்ன பொண்ணுங்களை உட்பட இவர்கள் சிறைத்துறைக்கு போகும்போது, சிறைத்துறை எப்படி இருக்குது, அது பூமர் காலத்தில் அது இருக்குது. என்னை எதிர்த்து பேசுனீங்கன்னா உன்னை அடிப்பேன் அப்படின்னு சொல்லி, உன்னை அடித்து தான் வழிக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்கிற ஒரு இடம், என்னை எதிர்த்து நீ பேசவே கூடாதுன்னு சொல்கிற இடம், சுலபத்தில் அவசரப்படுகிற புதிய குற்றவாளிகள், இந்த காம்பினேஷன் எங்கே கொண்டு போய் நிறுத்தும்? ஒன்று, நாம் சமூகத்தை உணர்ச்சி வசப்படாத லாஜிக்கலாக யோசிக்க தெரிஞ்ச, விளைவுகள் குறித்து மதிப்பிட தெரிகிற ஒரு மெச்சூர்டான ஒரு சமூகத்தை உருவாக்கணும். அல்லது இம்மெச்சூர்டான ஒரு சமூகம், எதையும் அவசரப்பட்டு முடிவெடுக்கும், எல்லாத்துலேயும் ஒரு வைபு, ஒரு ஃபன்னை எதிர்பார்க்குறது, க்ரைமோட சீரியஸ்னஸ் தெரியாத ஒரு சமூகம் இருக்கும்போது அந்த சமூகத்தை கையாளுற அளவுக்கு நம்முடைய சிறைத்துறை போலீஸ் அடாப்ட் ஆகணும். இதில் 2 பேரும் இதே போக்கில், இது 2மே ஒரே மாதிரி இருந்ததுன்னு சொன்னால், இந்த கஸ்டோடியல் டெத்தை மாதிரியான ஏராளமான கூடுதல் பிரச்சனைகள், அதாவது மக்கள் ஈடுபடுகிற குற்றங்கள் அல்லாமல் அரசாங்கத்தினுடைய அமைப்புக்குள்ளேயே ஏராளமான குற்றங்கள் இதனால் உருவாகும். புதிய புதிய பிரச்சனைகளை நாமளே இழுத்து கொண்டு மடியில் வச்சுக்கிற மாதிரி ஆகும். இதில் சமூகத்தை திருத்துறதுங்கிறது ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். ஏன்னா சமூகத்தை குட்டிச்சவராக்கிற எல்லா சிஸ்டமும் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. சினிமா, மற்ற சோஷியல் மீடியாஸ், இது எல்லாமே மனிதர்களுடைய பலவீனத்தை நம்பி இயங்குகிற துறைகள். ஸோ சொசைட்டியை திருத்துறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு சாத்தியமில்லை. அதுக்கு இன்னொரு 50 வருஷம் ஆகலாம். ஆனால் ஒப்பீட்டளவில் அரசு நிறுவனங்களை இதற்கு தகுந்த மாதிரி மாற்றுவதுங்கிறது ப்ராக்டிக்கலி பாசிபிள். கொஞ்சம் மெனக்கடணும், கொஞ்சம் முரண்டு பிடிப்பாங்க, கொஞ்சம் கற்றுத்தரணும், இதை மாதிரியான இருக்குது. பட் இதை செய்யலைன்னு சொன்னால் ஒரு கஸ்டோடியல் டெத்தாக தான் வரணுங்கிறது இல்லை. பல்வேறு இடங்களில் இதை மாதிரியான ஏடாகூடமான பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இப்போதாவது சமூகத்தில் பேச வாய்ப்பு இருக்கிறவர்கள் அல்லது ஓரளவு அறிவை பயன்படுத்தும் தகுதி இருப்பவர்கள் இது குறித்து கொஞ்சம் சீரியஸாக யோசிக்கிறது நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.